இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா எக்ஸ்போஷர் தெரப்பி பற்றி. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எதுனா ஒரு பயமான விஷயம் ஏதோ இருக்குன்னா அது நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த உங்கள் பிரெயினுக்கு மூளைக்கு அந்த அந்த பயம் வந்து இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சொல்யூஷன், ஒன் ஆஃப் த சொல்யூஷன் வந்து இந்த எக்ஸ்போஷர் தெரப்பி. அதோட ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த பாயிண்டில் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, எந்த விஷயம் பயமோ அதோட சின்ன பங்கு மட்டும் சின்ன பார்ட்டாக பிரித்து அதை நீங்கள் செய்ய ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து பப்ளிக்கில் ஃபோனை பிடிச்சி கேமராவை ரெக்கார்ட் பண்ணுறது எனக்கு பயம், யாரோ என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், பார்க்கில் இருக்கிறதுலே கம்மியான மக்கள் இருக்கிற பார்க்கில் போயிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். அது மாதிரி பெரிய விஷயம் டைரெக்டாக ஜம்ப் பண்ணாமல் சின்ன விஷயத்த ஜம்ப் பண்ணி அதை செய்யணும். செஞ்சிங்கன்னா அப்போ உங்கள் பிரெயினுக்கு என்ன ஆகும் நடக்கும்னா, ஓகே இவன் இதை செய்கிறான், பப்ளிக்கில் ஃபோனை வச்சு பேசுகிறான், ஆனால் இவனுக்கு எந்த ஆபத்தும் நடக்கலை அப்படின்னு பிரெயின் புரிஞ்சுக்கும். இது நாளடைவில் வந்து அது பழக்கமாயிடும். இதுதான் வந்து எக்ஸ்போஷர் தெரப்பிங்கிறது. இதுக்கு மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் கான்ஃபிடென்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கப்புறம் கான்ஃபிடென்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணுமா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. தேங்க்யூ.